பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் என்று அந்த பாடலை பாடணும். அதாவது ஒன்றாவது அடி, இரண்டாவது அடி எதிராக வந்த சூழ்ச்சிகளை முறியடித்து ஒரு நாள் நாலாவது அடி, ஒரு நாளும் குறைவில்லாமல் உறவு கண்டுகிறேன். ஐந்தாவது அடி, இரண்டாவது அடி, நாலாவது அடி, அஞ்சாவது அந்த அடியை பாடணும். கடந்து வந்த பாறைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாறைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிரான சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிரான சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உறவு நன்றி, ஒரு நாள் குறைவில்லாமல் உறவு நன்றி. உறவிடமும் உறையும் தந்து காத்து வந்தீர், உறவிடமும் உறையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா.
ஹalleluya அருமையான பாடல், அருமையான பாப்போம் பேர் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இன்னும் என்ன செய்யணும்? நீ பாடல் நடத்தணும், சங்கீதம் வாசிக்கணும், கர்த்தருக்காக என்ன செய்யணும்? எழுந்து பிரார்த்திக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya. இன்னொரு பாடல் பாடுங்க. ஆண்டவரை துதிச்சு ஒரு பாடல் பாடுங்க. சிஸ்டர் ஹalleluya ஹalleluya. துதித்து பாடிட மாத்திரமே உறவரே துதி நாமமே
எழுந்து சங்கீதம் வாசிப்போம். சங்கீதம் 16. நம்ம எடுத்துள்ள ஒரு வாசிக்கும் போது சங்கீதம் 16 எழுதிப்போமா? தேவனே என்னை காப்பாற்றும். உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரயாசத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பானபலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை உதடுகளினால் உச்சரிக்க மாட்டேன். கர்த்தரே என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பரிசுத்தில் இருக்கிறபடியால் நான் ரசிக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது. என் மகிமை கலக்கின்றது. என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட்டீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணாவிட்டீர்.
ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை குறித்து நாம் சில வார்த்தைகளை பார்க்க போறோம். இந்த 8ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த நம்பிக்கை வேண்டும். இந்த வேத சத்திய வார்த்தை நம்முடைய ஆண்டவர் எந்த நம்ம காண்கிற இந்த வானத்தையும் பூமியும் எந்த தெய்வம் படைத்ததானால் இந்த சத்திய வார்த்தை தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையைத்தான் தாவீது பற்றி கொண்டார். அவங்க குடும்பத்துல 8 பேரா கடைசி பேரா இருந்தாலும் அவன் நம்பிக்கை, அவன் ஆடு வைக்கிறவன். சின்ன பையன், நீ ஆடு வை. வீட்டுல வேற யாரும் ஆடு வைக்கல, நீ ஆடு வை. ஆடு வைக்கிறதுக்கு என்ன தெரியும்? படிக்க தெரியுமா? சொந்தத்தை பற்றி தெரியுமா? உலகத்தினுடைய காரியங்களை பற்றி, கலாச்சாரத்தை தெரியுமா? எதுவுமே தெரியாது. சரியா பேசக்கூட தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த இடத்துல போனா ஆட்டோ நல்லா மேய்க்கலாம், இந்த இடத்துல போனா வீடு இருக்கும், இந்த இடத்துல போனா பாதுகாப்பு இருக்கும், இந்த இடத்துல போனா ஆட்டுக்கு தண்ணி விடலாம். இதுதான் அவருடைய கான்செப்ட். அவருடைய எண்ணமா தான். உலகத்தை குறிக்கோ, வீட்டில் நடக்கிற சம்பவத்தை குறிக்கோ எதுவுமே அவனுக்கு தெரியாது. மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, அவனுக்கு எல்லாமே காட்டு போய்தான். பகல் இரவெல்லாம் அவனுக்கு அதே என்னதான், ஆடு 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 ஆடு. ஒரு ராஜாவா இருக்க வேண்டுமானால் அவருடைய தகுதி என்ன? அவர் படித்திருக்க வேண்டும், திறமசாலியா இருக்க வேண்டும், பலசாலியா இருக்க வேண்டும், புத்தியுள்ளவனா இருக்க வேண்டும். தாவீது யாரு? தாவீது யாரு? அப்புறம் என்ன கவனிங்க, இந்த தாவீதுக்கு படிப்பறிவு இல்ல, உலகறிவு இல்ல, ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எனது எப்பொழுதும் எனது வலது வருஷத்தில் இருக்கிறார். இந்த நம்பிக்கை, கர்த்தர் மேல் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுடைய தேவன் மேல் நம்பிக்கை அவனுக்கு இருந்தபடியால் அவன் ராஜாவாய் ஆண்டவராய் மாற்றினான். அல்லேலூயா. அவங்க வீட்டுல எல்லாரும் சில படிச்சவங்க ராணுவத்தோட இருந்தாங்க, பலசாலியா இருந்தாங்க, திறமசாலியா இருந்தாங்க. குப்பட்ட ஆண்டவர், போ, நீ ஒண்ணுக்கு ஒரு லாய்க்கு இல்லை, இவன் தான் எனக்கு. மனுஷங்க பாக்குறத, இவன் பணக்காரன், இவன் பணம் இல்லாதவன், இவன் படிச்சவன், இவன் படிக்காதவன், இவன் பைத்தியம், இவன் லூசு, அப்படித்தான் ஜனங்கள் வந்து நம்மளை பாக்குறாங்க. ஆனால் தேவன் பார்க்கிற பார்வை, எவன் பைத்தியம் என்று இருக்கிறானோ, எவனுக்கு அறிவில்லாமல் என்று சொல்றாங்களோ, எவனுக்கு பணம் இல்லை என்று சொல்றாங்களோ, எவனுக்கு படிப்பில்லை என்று சொல்றாங்களோ, எவனுக்கு திறமை இல்லை என்று சொன்னாங்களோ, அந்த திறமை இல்லாதவங்களோ அறிவில்லாதவங்களோ தேவனை நம்பி இருந்தால் உயர்த்துவான். அப்படித்தான் உயர்த்தினான். நீங்க இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் நமக்கு தெரியாது, நம்ம எண்ணத்துல எப்படி தெரியாது. அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இப்படி எப்படி வேணாலும் இருக்கட்டும். நம்முடைய நம்பிக்கை என்ன? ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை எது மேல இருக்கு? பணத்து மேல இருக்கா? ஆமென். ஹல்லேலூயா. அதனால தெருவோட டான்ஸ் ஆடினான் தாவீது. வெட்கப்படாது. தாவீதுடைய மனைவியோட வந்து ஏளனமா பேசுறாங்க. பைத்தியமா, புதுசா பிடிச்சிருக்கு, நீ ராஜா, தெருவில் ஆடலாமா? வெட்கப்படாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தகப்பன் வானத்தையும் பூமியையும் அவன் நம்மோடு கூட இருக்கிறான். அந்த தெய்வத்தை இப்ப திருப்பி போறோம். தேவனே நல்லது. தாவீது புரிஞ்சான்.
ஒன்றுமே தெரியாத குப்பையா இருந்த தாவீதை தான் ராஜாவை மாற்றினாரு. இன்னைக்கு தாவீதை தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்களுடைய என்னை தெரிந்து கொண்டார். எதற்கு? தேவனை துதிப்பதற்கு, தேவனால் உயர்த்துவதற்கு, தேவனால் மகிமைப்படுவதற்கு, தேவனுடைய வலதுபாசத்தில் இருப்பதற்கு. அந்த தேவத்தை திருப்பமா தேவனை துதிப்போம். மன்னிடுவோம். ஸ்கூல்ல சின்ன பிள்ளைங்க டீச்சர்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம யாருமே பண்ணிடுறோம்? வானத்தையும் பூமியையும் படைத்தோட சமூகத்தோம் அவருடைய பிள்ளைங்க நம்ம எசப்பா உங்க பிள்ளை முடியல பரவாயில்ல, ஆண்டவரே என்னால் முடியல சுவாமி, என்னால் பண்ணிட முடியல, எனக்கு கலந்தாங்க பண்ணிட்டு நான் துதிக்க எனக்கு கலந்தாங்க சொல்லி மண்டிட முடியல மண்டிடுங்க. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் 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 ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை தேவனை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே நம்மை உயர்த்துகிறோம். சுவாமி சுவாமி ஆண்மையாக இருந்தாலும் பட்டணமாக இருந்தாலும் உலகத்திலே ஒதுக்கப்பட்டாலும் உலகத்திலே ஒதுக்கப்பட்டாலும் அவரும் ஆண்டவரே நீ சத்தியமாக பட்டுள்ளாங்க, நீ சித்தமைய உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ ஒன்றுமே நாயகில உலகம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவரே நீ என்னை தெரிந்து கொண்டதற்காக சோதனம் உலகத்தின் எல்லா ஜனங்களை காட்டிலும் உங்களை சேர்த்து அழைத்ததற்காக உங்களை பிடிக்க உங்களை சேர்த்திக்க உங்களை போற்றி உங்களை மகிழ்ச்சிப்படுத்த நாட்களுக்காய் நீ என்னை பயன்படுத்துவதற்காக சோதனம் ஆண்டவரே, நீ என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி சுவாமி. நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், தேவனே பரிசுத்தர், தேவனே பரிசுத்தர், பரமபிரபு யெகோவா தேவனே தேவனே
வேத பகுதியை யாராவது ஒருவர் எந்திரிச்சு மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32 38 வரை ஒரு 6 வருஷத்துக்கு யாராவது வாசிக்கலாமா? சரி, உட்கார்ந்து வாசிக்கணும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 38 வாசகம். தப்பில்லாம வாசிக்கணும், புரியுற மாதிரி வாசிக்கணும். வாசிக்க. நம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியா அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அப்பப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்கள் ஜனங்களை தரையில பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு தங்கள் சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தந்து சாப்பிட்ட புருஷர்கள் 4000 பேராக இருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மத்தலாவின் எல்லைகளில் வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. சாட்சி நேரம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வந்தார். சாலை வாரமா பார்க்கும்போது நிறைய சில சவால் நடக்குது இல்லையா? ஜீவனோடு நம்மளை வச்சிருக்கிறாங்க, ஆரோக்கியப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். இஸ்ரவேலின் தேவன் அவர் தூங்குவதில்லை, உறங்குவதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் தோல்வியாளர் மாதிரி தெரியும். ஆண்டு சில சோர்ந்து போவார்கள். வசனத்தில் அழகா சொல்லப்பட்டு புரியப்படுகிறார். சந்தோஷமாயிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாயிருக்கு. என் சகோதரரை சந்தோஷமாயிருக்கு. சந்தோஷமா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கு. ஹல்லேலூயா. எப்பொழுதும் சொல்லும்போது பணம் வந்துட்டாவோ ஒரு பேர் நன்மையான காரியம் நடந்துட்டாவோ நம்ம சிரிக்கிறோம். அப்ப மட்டும் சிரிக்காது, எந்த நிலையிலும் சிரிக்கணும். அப்படி சிரிக்கும் போது சத்துரு வந்து வெக்கப்பட்டு போயிடுவான். யோபு வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவருடைய எல்லாமே இழந்தார். 11,000 ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, குதிரை என்னென்ன எல்லாத்தையும் அங்கிட்ட நிறைஞ்சிருந்து 11,000 யோசிப்பாரு. அப்ப அத்தனை எத்தனை வந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு எத்தனை வேலைக்காரர்கள் இருப்பாங்க?
விவசாயங்கள் ஏக்கர் இருந்தது. அதுல வேலை எத்தனை இருந்திருப்பாங்க. அவன் எவ்வளவு போலீஸ் வர ஒரே நாள் எல்லாரும் போயிடுச்சு. அவருடைய பிள்ளைகளும் போயிட்டான், தனித்து விடப்பட்டான். அவன் மனைவியோட சொல்றாங்க, அட மனுஷனை இன்னும் நீ உயிரோட இருக்கணுமா? உனக்கு யானை சேர்ந்து வந்துருச்சு. சாம்பல் அடுப்பு சாம்பல் போட்டு சிறப்பு என்ன செய்ய தேங்காய் வச்சு சோட்டிக்கிட்டு இருக்க, ரத்தம் சிரமம் வருது. எல்லாம் ஐயா யோபையா வணக்கம் சொல்றது நீ காத்து இப்படி போறாங்க. உனக்கு கடவுள் தேவையா அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தார். கத்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வரும்போது ஒன்று கொண்டு வரேன், போகும்போது ஒன்று கொண்டு போடுறேன். அவர் கொடுத்தா அவர் போது அவர் எடுத்துக்கிட்டார். அது தேவனுக்கு நன்றி. அவர் ஆட்சிப்படுத்த விசுவாசம் அவர் விட்டு ஓடினார். அப்படி செய்யும் போது நல்ல வார்த்தையை சொல்லும் போது நம்மளை நெருங்கி நம்ம வந்து வெற்றி அடைய விடாமல் தோல்வியில உண்டாகிற சத்து நல்ல வார்த்தையை பேச 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 வெற்றியுள்ள வாழ்க்கையை பேச 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 விசாரித்து ஓடிக்கிறோம். என்னென்னமோ செஞ்சாலும் இவன் நல்லதாக பேசுறான், கெட்ட வார்த்தை வாயில வரமாட்டான், தோல்வியான வார்த்தை வாயில வரமாட்டான். இவர் ஒற்றுமை சேர்ந்தது என்ன செய்வோம்? ஓடி போயிடுவோம். அதனால தான் சொல்றது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. வேற சாட்சி இருக்குங்களா? இன்னைக்கு நம்ம உங்களோட இருக்கிறது சாட்சி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். கொடுத்த காணிக்கை, சொன்ன சாட்சி, கொடுக்கப்பட்ட செய்தி, இந்த 3 காரியத்துக்காக என்ன செய்யணும்? ஆண்டவரே நீங்க என்னோட பேசுங்க. மனுஷன் என்னோட பேசக்கூடாது. மனுஷன் முகங்களை பார்த்து பேசுவோம். சிரிச்சுட்டு தான் நல்லா இருக்காருன்னு சொல்லுவோம். கொஞ்சம் சோர்வாக இருந்தால் ஏதோ பிரச்சனை வரணும். இதுதான் நம்ம மனுஷன் முகத்தை பார்த்து. ஆனால் ஆண்டவருக்கு அது அப்பாற்பட்டவர் நம்ம உள்ளத்துல நடக்கிற சம்பவங்களை வெளிக்கொண்டு வருவோம். அதுக்கு வழிகளையும் ஆண்டவர் தந்துடுவாங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்ணிட்டு எதுக்கு பண்ணிடுறோம்னா, ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் உங்க பிள்ளை ஆண்டவரே, நாங்கள் உங்க பிள்ளை ஆண்டவரே, உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சாலும் எங்களை மன்னிச்சிருக்கப்பா, எங்களை கடைபிடிச்சு நடந்துக்கப்பான்னு சொல்லிட்டு பண்ணிடுறோம். அதனால நம்ம யார் இருக்காங்க பயப்பட வேண்டாம். நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க பண்ணிட்டாலும் ஜெபம், ஆண்டவரே என்னோட பேசுங்க. இந்த காரியத்துக்கு என்ன செய்யறது எனக்கு தெரியல, ஆனா வேதமையோட பேசுகிறான்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஏதோ விதத்துல ஒரு போராட்டத்துக்காக, ஏதோ விதத்துல ஒரு காரியத்துக்காக சில ஆலோசனை தெரியாம வழிகள் தெரியும். ஆனா சத்தியம் நம்ம பேசுவோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாகும். அந்த சத்திய ஆவியானவர் அவர்களுடைய கிரியை செய்ய வேண்டும். அதை நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என்னோட பேசுங்க, என்னோட பேசுங்க சொல்லணும். என் சித்தம் அல்ல உம் சித்தனாரா, என்னாலே அல்ல உமாலேயாகும், என்னாலே அல்ல உமாலேயாகும். அடிமைதானே எஜமானீரே நாதா, அடிமைதானே எஜமானீரே நாதா, பலவிலனானே பலவானீரே நாதா, பலவிலனானே பலவானீரே நாதா. என் சித்தமல்ல உம் சித்தனாலா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலேயாகும். எங்கள் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறவரே, எங்களை இன்னார் என்று ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, நடந்ததையும் நடக்கிறதையும் நடக்க போறதையும் அறிந்திருக்கிறவரே,
தெரிந்திருக்கிறவரே, எங்களை புரிந்திருக்கிறவரே, எங்களை காக்கிறவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. யார் எனக்கு உதவி செய்வா? யார் எனக்கு ஆலோசனை சொல்லுவா? யார் இடத்திலே போய் சொல்லுவேன்? யார் இடத்திலே கேட்பேன்? ஒருவேளை நீங்களும் நான் அப்படி இருப்போமானால் கர்த்தர் இந்த வேளையில ஆண்டவர் நம்மோட பேச இருக்கிறார். சத்தியத்தை கேட்போம், வானத்தையும் பூமியையும் படைத்தவருடைய சத்தியத்தை கேட்போம். அவர் நடத்துகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. நீங்க எங்களோட பேசுங்க. மனுஷனுடைய வார்த்தைகளையும் சொந்த புத்திகளையும் சொந்த அறிவையும் அகற்றி, தேவனே உம்முடைய வார்த்தையை என்னுடைய வாயிலை போட்டு கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட மனிதனோட மாத்திரம் அல்ல, எல்லாரோடும் பேசுகிற எங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறார். கொடுத்த காணிக்கைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கொடுத்த பிள்ளைகளை பேர்பெறாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எந்த உற்சாகத்திலே எந்த வாஞ்சையிலே காணிக்கை கொடுத்தார்களோ அந்த அளவாய் அவைக்கு குளிக்கு சரிக்கு விடுபடித்தக்கதான பெருக்க பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே சரீரத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குடும்ப காரியத்திலே பொருளாதாரத்திலே ஆசீர்வாதம் இந்த குடும்பத்திலே பெருகபடியாக நாங்கள் செபிக்கிறோம். சொன்ன சாட்சிக்காய் ஸ்தோத்திரம் இயேசுசாமி. அருமையான கர்த்தாவே சொன்ன சாட்சியின்படி காத்த இந்த வாரங்களில் அற்புதமாய் விபத்திலிருந்து பாதுகாத்திருக்கிறதற்காக நன்றி இயேசுசாமி. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை காக்கிறது, உறங்குவதற்குடைய தூங்குவதற்குடைய பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்ததற்காக நன்றி. எல்லாருடைய வாயிலும் ஆண்டவரே அடுத்த வாரங்களை சாட்சி சொல்லட்டும். சாட்சி சொல்லத்தக்கதான தகுதிப்படுத்த இயேசுசாமி. கூச்ச சுபாவங்களையும் சாட்சி சொல்வதற்கு வெட்டப்படுகிற பொருளாதார அசுத்த ஆவி இயேசு நாமத்தை துரத்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி உற்சாகப்படுத்த வேண்டும் என்று பலப்படுத்த வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். சொன்ன சாட்சிக்காகவும் ஆண்டவரே கொடுத்த காணிக்கைக்காகவும் ஆண்டவரே சொல்ல போற ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் நான் செபிக்கிறோம். நீங்க வெளிப்படுங்க சுவாமி. உங்களுடைய காலத்தில் எங்களை தாழ்த்தப்படுகிறோம். எங்களோடு பேசுகிறவர் மனிதன் அல்ல, எங்களோடு பேசுகிறவர் ஆண்டவர். வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர் எங்களோடு பேசுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசி மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்துக் கொடுப்பேன் என்று எழுதுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன சொல்லுகிறார்? காது உள்ளவன் கேட்க கடவன். ஏன் ஆண்டவர் இந்த சபைகளுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லணும்? சபையில் உட்கார்ந்து இருப்பாங்க, பிரசங்கத்தை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க, நினைவுகள் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. இங்க சத்தியத்துல உள்ள போகாது. இந்த காதல போயிட்டு வெளியில போயிடும். அதனால அதனுடைய கிரியை எதுவுமே நடக்காது. வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது. குழப்பம் மாறாது. ஏனென்றால் சத்தியம் உள்ளே போகவில்லை. நினைவுகள் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. சில சபைகளில் ஏனோதான் சொல்லி போனோம், கட்டிட்டு போனோம். முன்னாடி பாக்குற என்ன நினைப்பாங்க? காது உள்ளவன் கேட்க கடவன். நீ காது இருந்தால் சத்தியத்தை கேள். நீ காது இருந்தால் சத்தியத்தை கேள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப ஒரு காது இல்லையா? காதே ஒரு ஆளுக்கு வச்சுக்கோங்க. அப்படி யாரும் இருக்காங்க? இல்ல. எல்லாத்துக்கும் காது இருக்கு. பறவையில் கூட காது இருக்கு. ஆண்டவர் ஏன் வார்த்தை சொல்லணும்? என்னென்னமோ காதுல கேட்கிறோம். நல்ல காரியத்தை காட்டிலும் தீமையான காரியத்தை முற்று கவனிக்கிறது. நல்ல காரியத்தை கவனிக்க மாட்டோம். ஏன்? தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை முற்று கவனிப்போமானால்
அவன் இருதயத்தில் அவனுடைய வார்த்தையை பதித்து வைத்துக் கொள்வோமானால் அவன் பிழைத்துக் கொள்வோம், நாம் வெற்றி அடைவோம். அசட்டையாயிருப்போமானால் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், அசட்டையா இருக்கக்கூடாது. இப்ப இந்த பகுதிக்கு வருவாங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், அந்த 32ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். வழியில் சோர்ந்து போவார்களே. தேவனுடைய பிள்ளைகளே, கலிலேயா கடற்கரை ஓரம் ஒரு மலைப்பகுதி, அதில் இயேசு அமர்ந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார் வந்திருக்கிறார் வந்திருக்கிறார்னு கேட்ட உடனே நீங்க செல்போன் இருக்கு, மெசேஜ் அனுப்பினா ஒரு செகண்ட் உலகம் வருது. அன்னைக்கு ஒரு மெசேஜ் வராது. கடற்பகுதியில ஒரு மலை இருக்கு, அந்த மலைப்பகுதியில் கடல்ல இறங்கி கையில கடல்ல ஓரமா நடந்து அந்த பகுதியில் மலையில ஏறி உட்கார்ந்துருக்கிறார். எதுக்கு உட்கார்றாருன்னா திரளான கூட்டம் அவர் நெருங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வேத பகுதி சொல்றது ஆண்கள் மட்டும் 4000 பேர். அப்படியானால் அவருடைய மனைவி வந்திருப்பாங்க, அவருடைய பிள்ளைகள் கை குழந்தை வந்திருப்போம், பிள்ளைகள் வந்திருப்பாங்க. நம்மள மாதிரி மைக் இல்ல, நிழல் கூட கிடையாது. இன்னைக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க, ஒரு ஏதோ அரசியல் மீட்டிங் ஏதோ போடுறாங்க, ஏதோ மீட்டிங் நடக்க வச்சுக்கலாங்க. என்ன நடக்குது? பெரிய பந்தல் போடுறாங்க, குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, என்னமோ ஃபேன்லாம் ஓடுது, நிறைய வேலைகள் இருக்கு, பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அந்த காலத்துல ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு மலை கோயில், கடல் கோயில், வனாந்தரம், யாரும் கட்ட மாட்டாங்க. எது கேட்டாலும் ஒன்றும் கிடைக்காது. இரவு பகலாய் 3 நாள் இயேசுநாதரே சொல்றாரு, 3 நாள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம யோனா சர்ச்சில் உட்கார்றோமா? இயேசுநாதரே சொல்றாரு 3 நாள் இந்த இடத்துல இருக்கிறார், 3 நாள் இடத்துல இருக்கிறாங்க. சத்தியத்தை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்ப அவ்வளவு 1000 பேர் வந்து கூடி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வீட்டு வேலை இல்லையா? ஒரு வேலையை சும்மா வெட்டி ஏற்றுறாங்க. எப்படி? சாப்பாடு அவங்களே கொண்டு வந்திருப்பாங்க. சில சாப்பிடாம கூட வந்து எடுத்துட்டு வராம கூட வந்திருக்கலாம், குடிக்க தண்ணி இல்லாம கூட வந்திருக்கலாம், கை குழந்தை தூக்கிட்டு வந்திருக்கலாம், கை குழந்தை அழுத்து வந்திருக்கோம். பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க, அம்மா பசிக்குதுமான்னு சொல்லி சின்ன பையன் சொல்லுவாங்க. அது மலை பகுதி, கடல் பகுதி, ஏன் அங்க வந்து ஜனங்கள் கூட்டு போடணும்? படிச்சீங்க இல்லையா? அது 29 வருஷம் 10:15. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். எல்லாத்தையும் பாருங்க, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சுலபமாக்குறாங்க. ஹல்லேலூயா. இவங்களுக்கு பிறந்தனை பிடிச்சிருக்கு, சுலபமாக்க முடியாது இயேசுவான்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் சுலபமாக்குறாங்க. பேச முடியாதவங்க உடனே அவங்க முன்னாடி பேசினாங்க, நடக்க முடியாதவங்க எல்லாரும் முன்னாடி நடந்தாங்க, பார்க்க முடியாதவங்க எல்லாரும் முன்னாடி பார்த்தாங்க, கேட்க முடியாதவங்க எல்லாரும் முன்னாடி கேட்டாங்க. அந்த ஆண்டவருடைய பிள்ளை தான் நீங்களும் நானும். அவருடைய வார்த்தையை தான் கேட்க வந்திருக்கிறோம் நீங்களும் நானும். நம்மளையும் ஆண்டவருடைய துறையிலிருந்து கேட்குவா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தெரியும். இப்ப எல்லாருடைய ஜனம் கூட்டத்திலான கூட்டத்தில் இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும்போது எல்லாரும் என்ன பேசியிருப்பாங்க? எங்கேயோ போனோம், சுகமான. ஆனா சிலர் வந்து காசு வாங்கி ஏமாத்திட்டாங்க சோகமாக. ஆனா இயேசுவானவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, எல்லாம் சோகமாயிட்டாங்க. அவர் எப்படி பண்ணுவார்? எப்படி பண்ணுவார்?
எப்படிப்பட்டவர் வானத்தையும் பூமியை படைத்தவர் ஒரு வனாந்தரத்திலே, கடல் பகுதியிலே, மலையிலே, தனிமையாய் வெயிலே அமர்ந்திருக்கிறார். அவரை பார்த்த ஜனங்கள் திறனாய் வந்தாங்க. நீங்கள் எங்களுக்கு நம்மளை பார்த்த ஜனங்கள் ஓடுது, ஆனால் அவர் பார்த்த ஜனங்கள் ஓடுவது. நம்மளுக்கு அவருக்கான வித்தியாசம். அப்ப நம்ம யாரு? சத்தியம் இல்லை. இயேசுவானுடைய பிள்ளை. ஆண்டவர் சொன்னாரு, வாங்க வாங்க. 3 நாளாய் அவர் சாப்பிடல. இப்படிப்பட்ட அற்புதத்தை கண்ட ஜனங்கள் தன் பிள்ளையை அழுது கொண்டிருந்தாலும், கை குழந்தை அழுது கொண்டிருந்தாலும், இரவிலே கொசுக்கள் கடித்து கொண்டிருந்தாலும், பேசுகிறார். அவன் அமைதியா இருக்கு. நான் அவர் வார்த்தை கேட்கிறேன். அவர் வார்த்தை கேட்கிறேன். ஜனங்கள் எவ்வளவு வாஞ்சியா இருக்காங்க. நம்முடைய வாஞ்சி எதில் இருக்கு? யார் பேசுறதுல நம்ம வாஞ்சியா இருக்கிறோம். கேசு மேல வாஞ்சியா இருப்போமானால், நம்ம வீட்டு வேலை இருக்கு, என் தோட்டத்து வேலை இருக்கு, எனக்கு ஆபீஸ் வேலை இருக்கு, எனக்கு குடும்ப காரியம் இருக்கு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லுவோமா? எங்க 4000 பேருக்கு வீட்டெல்லாம் விட்டுட்டு, வேலையெல்லாம் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு மழையை தேடி ஏன் ஓடியாரணும்? அதனாலதான் உங்களுக்கு அற்புதம் நடக்குது. ஏன் அற்புதம் நடக்கல? தேவனை உண்மையாய் பின்பற்ற வரவில்லை, சத்தியத்தை உண்மையாய் கேட்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் விடுதலையாகும். இந்த ஜனங்கள் அவ்வளவு தியாகத்தோட தான் இந்த இயேசு எனக்கு வேணும், இந்த இயேசு எனக்கு வேணும், இந்த இயேசு எனக்கு வேணும். நம்ம யார் எனக்கு வேணும் சொல்லி கேட்கிறோம். வேதம் சொல்லுது, உலகம் முழுவதும் ஒருவன் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை. உலகம் முழுவதுமே அவன் கையில் இருக்கு, ஆனா அவனுக்கு ஆபத்து. அதுக்கு என்ன செய்ய போற? உன்னை காப்பாற்ற. தேவனுடைய பிள்ளைகள், ஆதி காலத்தில் ஜனங்கள் அற்புதங்கள் அதிசயங்களுக்கு காரணம் ஆண்டவரை நேசித்தார், ஆண்டவர்கள் அன்பு கொண்டார்கள். இயேசுவானவர் நமக்காக சிலுவையில் அடைக்கப்பட்டார், நமக்காக சிலுவையில் அடைக்கப்பட்டார், நமக்காக காகம் காகம் என்று சொல்லி கதறினார். இவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். இன்னும் என்னை யார் என்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். என் வேலை இன்னும் முடியவில்லை, என் வேலை முடிந்தது என்று சொன்னார். காரணம் ஏன்? நம்ம மேல இருக்கிற அன்பு, நம்ம மேல இருக்கிற அன்பு. நம்ம இயேசு மேல எவ்வளவு அன்பா இருக்கோம், நம்ம இயேசு மேல எவ்வளவு அன்பா இருக்கோம். இயேசு மேல நீங்களும் நானும் அன்பா இருந்தால், நான் உண்மை சொன்னது போல தாவீதை உயர்த்தின ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். 8 மணி 8:30 நம்ம ஆலயம் சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு வரும்? நமக்கு யாரும் ஒரு கோடி ரூபாய் நமக்கு கொடுக்குறாங்க, 4 ரூபாய் நமக்கு கொடுக்குறாங்க. 8 மணிக்கு கரெக்டா இருந்தா நம்ம ரூபாய் கொண்டு வருவாங்க. எத்தனை மணிக்கு வரணும்? ராத்திரி தூங்க மாட்டோம், ராத்திரி தூங்க வராது. ஏன் 1 கோடி ரூபாய் 8 மணிக்கு கரெக்டா இருக்கணும். அப்பதான் அந்த வேலை கிடைக்கிறது கிடைக்காது. சொல்லிட்டாரு, உங்களுக்கு எப்படி இருக்கும்? தூக்கம் வருமா? ராத்திரி தூக்கம் வருமா? தூக்க மாட்டோம். வானத்தையும் பூமியை படைச்சவரை கேடுவது 1 கோடிக்கு மேல நம்ம ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. அது வீடாக எந்த பணம் செல்லாது, அவரே தேடியவர். ஹல்லேலூயா. அந்த அன்பை தேடி வர்றதுக்கு நம்ம எவ்வளவு நேரம் செலுத்துகிறோம். நம்முடைய சிந்தனையில காது உள்ளவர்கள் கேட்க கடவுள். நம்ம சிந்தனை எங்க போயிட்டு இருக்கு? நம்முடைய பேச்சு எங்க போயிட்டு இருக்கு? நம்முடைய பார்வை எங்க போயிட்டு இருக்கு? நம்முடைய நோக்கம் எங்க போயிட்டு இருக்கு? தெய்வத்திலே ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த கடல் ஓரம் மலை ஓரமாக இருக்கிற இயேசுவார் உட்கார்ந்து இருக்கும் போது திரளான ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப நான் நினைக்கிறேன், நம்ம என்ன நினைப்போம்? சுத்தி இருக்கிறவங்க வந்திருப்பாங்க. இல்ல, கடல் ஓரமா இருக்கு, மலை ஓரமா இருக்கிற யார் வந்திருக்கலாம்?
ஆடு வைக்கிறது வந்திருக்கலாம், கடற்பகுதியில் மீன் பிடிக்கிறது வந்திருக்கலாம், மீன் வாங்குறது வந்திருக்கலாம், மீன் தொழில் செய்து வந்திருக்கலாம், சுற்றி இருக்கிற விவசாயம் வந்திருக்கலாம், பக்கத்தில் தனித்தனியாக வீடு கட்டிட்டு வந்திருக்கலாம். எப்படி வந்திருப்பாங்க? குடும்பமாக வந்திருப்பாங்க, பசியோட வந்திருப்பாங்க. பிள்ளைங்களா பசிக்குது, அம்மா பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு கேட்டுக்கலாம். இயேசுவானவர் அவருடைய போதகத்தை சொல்லிக்கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் காண்கிறார். இப்போதும் அவரை காண்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னாரு, சதா காலம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். யோவான் 11 வசனத்தை வாசிக்கும் போது, நான் உங்களை தனித்து விடுறேன். நீங்க தனியா இருக்க நினைக்காதீங்க. என் பிதா என்னிடத்தில் என்னை தனித்து விடவில்லை, நானும் உங்களை தனித்து விட மாட்டேன். நீங்கள் என்னை நினைத்திருந்தால் நானும் உங்களை நினைத்திருப்பேன். நீதிமொழியில் 8 வாசிக்கிறேன் இல்லையா, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். மாறுபாடு உள்ளவனுக்கு ஆண்டவர் மாறுபாடு உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தினால் அவர் உங்களுக்கு அன்பு செலுத்துவார். நீங்கள் அவரை நேசித்தால் அவர் உங்களை நேசிப்பார். என் கூட யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அது எப்போதும் அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. நான் இந்த காரியத்துக்காக போகிறேன், கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்கிறார். அந்த வார்த்தை அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கும் போது அது ஒரு வெற்றியை கொடுக்கும். அந்த நம்பிக்கையில பாருங்க, 10,000 பேர் கூடி வந்து இயேசுவை பார்த்துட்டே இருக்கிறாங்க. பகல் நேரம், வெயில் நேரம், வெயில் அடிக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. காட்டுக்குள்ள மழை எப்படி வெயில் அடிக்க படிக்காதுங்களா? அடிக்கும். ஆனால் இயேசு உற்றி கவனிச்சுட்டே இருந்தார். அவர் என்ன சொல்றாரோ அதுபடி அப்படியே நடந்தார். அப்படியே நடந்தாங்க. அதனாலதான் ஆதி கால திருச்சபையில் வளர்ந்தது, அற்புதம் நடந்தது. நீங்களும் நானும் ஆண்டுடைய வார்த்தை உண்மையை கேட்கிறோமா? காதுள்ளவன் கேட்க கடவுள். என் சொந்த வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. சலத்துக்கு சொந்தக்காரர் பூமியில வந்தால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. வீட்டுக்கு ஓனரே வந்து வீட்டுக்கு சொந்தம் வரும்போது வீட்டுல வாடகை அவர் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ள மாதிரி உலகத்தையும் உண்டாக்கின அவர்தான், உலகத்துடைய ஜனங்களையும் உண்டாக்கின அவர்தான், உலகத்துல சகல ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணின அவர்தான். அவர் இந்த பூமிக்கு வந்தார், ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அறியாது இருக்கிறார்கள். என்னை யார் என்று அறியாது இருக்கிறார்கள். சிறுவில் சொல்றார், பிதாவே தாங்கள் செய்வது இல்லது என்று அறியாது இருக்கிறார்கள். இவருடைய மன்னி, இவருடைய மன்னி அறியது. அறிஞ்சிருந்தால் கதை அனுப்பாங்க. அறியது மன்னியும். அவங்க வேற யாரும் இல்லை, நீங்கள் நான். அப்ப அண்ணன் சொல்றாரு, நீங்க அறியல, சத்தியத்தை அறியும் அறியல. ஆகவே உங்களை மன்னிங்க. கடவுள் எங்க இருக்கிறார்? நம்ம கூடவே இருக்கிறார். சண்டை வாசப்பேட்டை கடவுள் சொல்லுவாங்க, கேஸ் எங்க இருக்கிறார்? வானத்தில் இருக்கிறார், அந்த சர்ச்சில் இருக்கிறார், அங்க இருக்கிறார். அவங்க என்னெல்லாம் தெரியும், அங்கே இருக்கிறாரு, அவங்க இருப்பாங்க. சிறுபை ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்துக் கொண்ட அந்த தேவாதி தேவன் அந்த 3 நாளாய் மலையிலே கடலிலே கடல் ஓரமாய் இருக்கிற மலையில நின்று பேசின ஆண்டவர் இந்த வேளையிலே உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எதற்காக? மாற வேண்டும், மாற்றமடைய வேண்டும். எப்படி சப்பானிகள் நடந்தார்கள், குருடர்கள் பார்த்தார்கள், செவிலியர்கள் கேட்டார்கள், பூமியில் பேசினார்கள். இன்னும் எனக்கு சத்தியம் எனக்கு வாசிக்க தெரியல, இன்னும் எனக்கு ஜோபம் தெரியல, நம்மளால மனதை போட முடியல, என்னால் சரியா பார்க்க முடியல. சாந்து போக்கு ஆண்டவர் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்.
ஒவ்வொரு இது கோடிக்கணக்கான சொத்து, ஒவ்வொரு வார்த்தையும் கோடிக்கணக்கான சொத்து. டாக்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் குணமாக்குவாங்க. அதுக்கு மேலே போகும்போது கடவுளை தேடுங்க, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி வெளியே போயிடுவாங்க. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் நம்முடைய அப்பா. ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம அப்பா. வானத்தையும் பூமியையும் படைச்சது நம்முடைய தெய்வம். அவர் நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. என்னால முடியல, சம்பானிய போல என்னால இருக்கிறேன்னு சொல்ல என்ன முடியல. சத்தியத்தை பாரு, என்னால பார்க்க முடியல, புரிய மாட்டேது. இயேசுவை பத்தி சொல்ல எனக்கு எப்படி சொல்லணும் தெரியல. நம்ம யாரை போல இருக்கிறோம்? ஒரு அந்த அவங்க இயேசுநாதரை முன்னாடி வந்து அமர வச்சாங்கல்ல, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, நடக்க முடியாதவங்க, பேச முடியாதவங்க கொண்டு வந்து வச்சிருந்தாங்களே. அப்படித்தான் நீங்கள் நான் இருக்கிறோம். சில காரியத்துல நான் செபிக்கிறேன் நடக்க மாட்டேன். அப்ப என்ன சாப்பாடு உனக்கு விசுவாசம் இல்ல. கடவுள் மட்டும் விசுவாசம் இருந்தாலும் மனைவி பார்த்து சமூகத்தை கடவுள் போக சொன்னால் போகும் மெய்யாக சொல்லுகிறார். அவன் சொல்றோம் வேதம் சொல்றது போகும் என்று, நம்ம சொல்ல போக மாட்டேன்னு சொல்றோம். அவிசுவாசிகள், அற்புத விசுவாசிகள் எது வரைக்கும் நான் கூட இருப்பேன். அப்ப இந்த பகுதியில பார்க்கிறோம், 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார். இப்ப வீட்டுக்கு முடிஞ்சிச்சு, பார்க்கிறார், இவங்க அனுப்பலாம்னு சொல்லி பார்க்கிறார். அனுப்பலாம்னு பார்த்தா அப்படியே எல்லா பிள்ளைகளும் சத்திட்டு கேட்டு கேட்டு பெரிய ஆளுங்கெல்லாம் ஒரு சில நல்லா இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் வதங்கி போய் முகம் வாழலாம். இயேசுவான பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார். அங்க பார்த்த ஆண்டவர் நம்மளையும் பார்க்கிறார். கூட இருந்த சீசரை பார்த்து சொல்றாரு, ஜனங்களுக்கு சொல்லுங்க யோ அப்படின்றாரு. சீசர் வந்து கேட்கிறாங்க, இவங்க 3 நாளாகி சத்தியத்தை கேட்டு இங்கே தங்கிட்டாங்க, சாப்பிட ஒன்றுதான் இருக்கிறாங்க. ரொம்ப பேர் தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, ரொம்ப பேர் தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இப்படியே அனுப்பிவிட்டா நல்ல சோர்ந்து போயிடும். இவங்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்கணும். எங்க ஆகாரம் கொடுக்கணும்? மலை, கடல் பகுதி, வீட்டில்லாத இடத்துல. எத்தனாயிரம் பேரு? ஆட்கள் மட்டும் 4000 பேர். எங்க போய் அரிசி வாங்குறது, எங்க போய் சோறாக்குறதுக்கு அண்டா வாங்குறது, எங்க போய் காய்கறி வாங்குறது, குழந்தைங்க இருக்கு, அது எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சீஷர்கிட்ட கேட்கிறாங்களா அப்படின்னு சொல்றாரு, வர்றாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்கும். இவங்க அப்படியே எனக்கு தான் சோர்ந்து போயிடும். தேவத்துடைய நம்ம பார்த்து சொல்றாங்க, நீங்க இப்படியே இருக்கணும், இப்படியே தான் சொல்லி போவேன், உங்களுக்கு ஆகாரம் தேவை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆகாரம் தேவை. ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன ஆகாரம் தேவை என்று சொல்லி அதை கொடுக்க ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. கொடுக்க முடியாதா? பணத்தால் சீச வச்சுருவாங்க. இவ்வளவு பேருக்கு நாங்க எப்படி கொடுக்க முடியும்? எங்கிட்ட இருக்குது 7 தோசை. ரொம்ப பாசி. இந்த 7 தோசையை வச்சு சின்ன சின்ன பீஸ் மீன் இருக்கு, அதை வச்சு நாம எப்படி இத்தனை பேரு, ஆண்கள் மட்டும் 4000 பேர் இருக்காங்க, குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, எப்படி கொடுக்க முடியும்? வாலிபர் இருக்கிறாங்க, வாலிபர் பேர் இருக்கிறாங்க, எப்படி கொடுக்க முடியும்? கிட்டத்தட்ட 6000 7000 பேர் இருக்குங்க, எப்படி நாங்க கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, அரிசி உட்காருங்க. ஹல்லேலூயா. எங்க வாரிசா உட்காருங்க. வழியிலே சோர்ந்து போவார்களே. உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் வழியிலே சோர்ந்து போவீங்க. 3 நாளைக்கு சத்தியத்தை கேட்ட, 3 நாள் சத்தியத்தை கேட்ட அவங்களுக்கே ஆண்டவர் பரிதவித்தார். ஆனால் எத்தனை ஆண்டுகளாய் தேவனை தேடி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க?
ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார். இப்படியே ஆகிவிட்டால் சோர்ந்து போவார். அப்படியானால் எத்தனை ஆண்டுகளாய் தேவனை அறிந்து தேவனை தேடி வந்திருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில முகமாடல் என்ன? எனக்கு தெரியாது, நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். அவர் சொல்வார், 3 நாள் என்று கணக்கு வைத்திருந்த ஆண்டவர் எத்தனை நாட்களாய் தேவனை தேடி சோர்ந்து போய் குறையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களோ உங்களை பார்த்துதான் ஆண்டவர் பேசுகிறார். சோர்ந்து போவார். இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். தேவனுடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த கூட்டத்தில் வச்சிருந்த அந்த 7 அப்பத்தை கேட்டவங்க கொடுத்தாங்க இல்லையா? நம்மகிட்ட ஒருவேளை நம்மகிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், சொத்து இல்லாம இருக்கலாம், நம்முடைய எண்ணம் இருக்கு. தேவனை துதிக்கிறோம் இல்லையா? அது துதி இருக்குதா? துதி ஆண்டவர் கொடுங்க. பைபிள் படிக்க தெரியுமில்ல? சத்தியத்தை அதிகமா படிங்க. ஜெபம் தெரியுமில்ல? அதிகமா ஜெபம் பண்ணுங்க. யாரா இருக்கு? நம்ம குடும்பத்துக்காக மாத்திரம் இல்லை, நம்ம தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம கிராமத்தில் உள்ள மக்களுக்கு, நம்ம தேசத்திற்கு, உலகம் முழுவதும் செடி ஆண்டவரை உலகம் முழுவதும் இயேசுக்கு சொந்ததாக மாறட்டும். இதை கொடுக்கலாம்ல? ஆண்டவர் துதிக்கலாம்ல? இடைவிடாமல் 3 நாளாய் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தாங்க. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கிறோம்? நான் சொல்லல, அந்த ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர், அன்னைக்கு பார்த்த ஆண்டவர் இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கிறார். அவங்க சூழ்நிலையை ஆராய்ந்து அறிந்து பார்த்து சொன்ன ஆண்டவர் நம்முடைய சபை மக்களையும் உள்ளங்களை ஆராய்ந்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு அந்த பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, பெரியவர்களுக்கு தேவைகள், பசியில் இருந்தாங்க, பட்டினியா இருந்தாங்க, அவங்களுக்கு தேவை உணவு. நீங்க எதுல குறையா இருக்கிறீங்க? எதுக்காக அனுப்பிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் இருக்கிறீங்களா? இப்படி எப்படி நீங்க சோர்ந்து போவீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை சோர்ந்து போவீங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்கு தேவை, சத்தியம் தேவை. நல்ல ஆகாரத்தை, உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்க சத்தியத்தை வாசிங்க, நீங்க சத்தியத்தை பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை பேசுங்க. கர்த்தர் சமூகத்துல உங்களுக்கு எப்படி ஜெபிக்க தெரியுமா? ஜெபிங்க. ஒருவேளை அரண்டானா ஒரு நாளைக்கு அதிகமா ஜெபிங்க. உங்க வீடுகளில் இடம் இல்லாமல் ஆசீர்வாதம் பெறும். 7 அப்பம் 7 கூட நிறைய சாப்பிட்டு போக இருந்தது. நம்முடைய பொருளாதாரத்தில் நம்ம குறை பெற்றிருக்கோம், கொஞ்சம் வருமானமா இருக்கலாம். ஆண்டவர் பெருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பெருக்க பண்ணுவார். அடுத்து பாருங்க, ஆண்டவர் சொல்றார், இவர்களுக்காக பரிதவிக்கிறேன், சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார். அப்ப இவர்களுக்காக பரிதவிக்கிற ஒன்றுமில்லாது இருக்கிறார். எதுல? சாப்பிட. 3வது பட்டினியா இருக்கிறார். அந்த ஜனங்களை குறித்து அறிந்த ஆண்டவர் உங்களை என்னை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். எதுல இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்க? உங்களுடைய குறைகள் என்ன? அதை நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். இந்த வேளையில ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை நாங்கள் ஒரு சமூகத்திலே காத்திருக்கிறோம். 3 நாளாய் அவர்கள் எவ்வளவு சமூகத்திலே காத்திருந்தார்கள். அவன் எத்தனை ஆண்டுகளாய் தேவனை தேடி காத்திருந்திருக்கிறோம். அவர்களை பார்த்து ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். அவர்களுக்கு உதவி செய்த ஆண்டவர் நமக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்னைக்கு மலையிலே அமர்ந்து ஜனங்களை பார்த்து கொண்டிருந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்ம அருகிலே இருக்கிறார். நம்ம அருகிலே இருக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? சங்கீதம் 91 அவன் என்னிடத்தில் வாசிக்கிறபடியால் அவனை விடுவித்தார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தேன். அப்பாவை விட, அம்மாவை விட ஆண்டவர் பெரியவர். அவர் எதிர்பார்க்கிறது நமது உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அவருடைய எண்ணம் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கணும், உயர்ந்த இடத்துல இருக்கணும், குறைவற்றிருக்க கூடாது. தேவனை தேடுகிற ஜனங்களுக்கும் தேடாத ஜனங்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர்.
மலைக்குள்ளையும் காட்டுக்குள்ளையும் வெயிலுக்குள்ளையும் மலைக்குள்ளையும் டவுசர் போடாம சட்டை பிரிஞ்ச டவுசர் செருப்பு போடாம கூட அது பிரிஞ்ச தாவீதை ராஜாவாய் மாத்தின ஆண்டவர் இரவு பகலாய் தேடுகிற உங்களை வைக்காம இருப்பாரா? நிச்சயமாக வைத்துவார். அந்த ஜனங்களை அறிந்த ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். அந்த ஜனங்களோடு கூட பேசின ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அதனாலதான் எபேசிய சபை மக்களுக்கு சொன்ன வார்த்தை காது உள்ளவர் கேட்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்னோடு பேசுனதுக்கு நன்றி ஆண்டவரே சொல்லிட்டு கர்த்தர் உண்மையாகவே நம்மோடு கூட பேசுனதுக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்னோடு பேசுனதுக்கு நன்றி என்று சொல்லுவோம். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. ஆண்டவர் பேசுறதுனால சத்தமாய் செவிங்க. Thank you, Jesus. Hallelujah. Amen. Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. எங்கள் மூலம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நிறைவேறுவதாக. என் தகப்பனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்திய வார்த்தையின்படி கேட்டு அதன்படியே நாங்கள் நடந்து எமது இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரே ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான்.
கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஜெயமெடுக்கிறவர்களாய் வாழ என் தகப்பனே நீர் எங்களோடு இருந்து சகலத்தையும் போதித்து சதா காலங்களும் எங்களை வழிநடத்துவீராக. ஒரு பிரஸ்தானம் அந்த கிருபை எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. ஆசீர்வாதம் நித்திய உடன்படிக்கை ஆண்டவரே எங்களை நடத்துவதற்காய் நன்றி ராஜா. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பவனமாய் நீரை கூட்டி சேர்ப்பதற்காய் நன்றி. எங்களை அதிகமாய் நேசிப்பதற்காய் நன்றி. ஒரு சத்தியவாதனை நடத்துவதற்காக நன்றி. கர்த்தாவே நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்து எங்களை புதுப்பித்து பலப்படுத்தி வழியை நடத்துவீராக. எங்களை ஆசீர்வதி வழி நடத்துவீர் என்று இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இதை செபிக்கிறவங்க செபிங்க. ஏனென்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அவர் நன்றியை விரும்புகிறார். நீங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி 7 அப்பம் 4000 பேர் சாப்பிட்டு 7 கூட நிறைய எடுத்தார்கள், மீதி இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் குறைவாக இருக்கிறதோ, எதெல்லாம் எனக்கு தேவை என்று எதிர்பார்க்கிறோமோ அதை வாய்மொழி சொல்லுங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபம். நான் உங்களை இத்தனை நாட்களாய், இத்தனை ஆண்டுகளாய், இத்தனை வாரங்களாய் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எந்த வேளையிலே பேசினாலும் ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் அவர் எதிர்பார்க்கிறார். அம்மா இந்த வேலையில ராஜா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பிள்ளைகளுக்கு கொடுத்த காணிக்கை கரத்திலே கொடுக்கிறோம் அம்மா. அப்பா அந்த காணிக்கை பகுதி அப்பா நீர் கண்ணோக்கி பார்க்க போகிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த பிள்ளைகள் தகப்பனே விதைத்திருக்கிறதை நீர் அறிவீர் ராஜா. அப்பா இந்த விதை தகப்பனே 60 100 மகன குடும்பங்களில் அப்பா பெருக போகிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா அந்த குடும்பத்திலே எண்ணெயும் மாவும் குறையில்லாமல் வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. இன்றைக்கு நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. அப்பா இன்றைக்கு என்ன பேச சித்தமோ நீர் எங்களோட பேசினீராமா. போதகரை மறைத்து அப்பா நீரே இந்த ஆலயத்தில் பேசினீர் தகப்பனே. அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும் தகப்பனே. எல்லாவற்றையும் உங்க கரத்திலே கொடுக்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஹalleluya. இனி யாராவது செபிக்க விரும்புறீங்களா? நான் செபிக்க போறேன். கர்த்தர் நேரம் கிடைக்காது. சோத்திரம் அப்பா, சோத்திரம் ராஜா. நன்றி சாமி, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா தகப்பனே அப்பா. அப்பா இந்த ஓய்வு நாட்கள் நன்றி ராஜா. இந்த ஓய்வு நாட்கள் நீர் எங்களை காண கொடுத்தாங்க. நன்றி சாமி, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ராஜா தகப்பனே சத்தியத்தை கேட்டு சத்தியங்களை விடுதலை ஆக்க வேண்டும் தகப்பனே. அடையாளமுடைய தகப்பனே நல்ல வார்த்தை கொடுக்கிறையா, அதற்காக கொடால கொடி நன்றி சாமி ஆண்டவரே. இன்னென்ன சாமி ஆண்டவரே அப்பா அடையாளை பலப்படுத்தி தகப்பனே அநேக ஊழியர்களை செய்யும்படி அப்பா அநேக அப்பா உடைய வார்த்தைகளை சொல்லும்படி தகப்பனே அந்த மகளை சாமி ஆண்டவரே பலமுக ராஜா அப்பா பலமுக சாமி ஆண்டவரே கர்த்தாவே ஒரு ராஜா தகப்பனே அப்பா இது அப்பா பிள்ளைகள் சாமி ஆண்டவரே வந்தவர்கள் வெற்றியாக போகாதவர்கள் தகப்பனே அப்படி வார்த்தை சாமி ஆண்டவரே தியானிகளா ராஜா தகப்பனே அப்பா கொடுத்த காணிக்கைகளோ ஆசீர்வதிங்க அப்படி சொல்லியிருப்பார் தகப்பனே. அப்படி கையில் பிரியாணி சித்தை சாப்பிடுவாங்க சொல்லியிருப்பார் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. நல்ல பிதாவே உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உழைப்புகள் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உழைப்புகள் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இந்த அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இந்த அற்புதங்கள் நடக்குது. எங்கள் எல்லாரையும் அறிந்திருக்கிறவரே, தாயின் கருவிலே பேர் சொல்லி அழைத்தவரே, எங்கள் முன்னோர்களையும் அறிந்தவரே, எங்களையும் அறிந்தவரே, எங்களுக்கு பின்னாடி வருகிற சந்ததியும் அறிந்திருக்கிறவரே, எல்லாம் அறிந்திருக்கிறவரே, உம்முடைய கருத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உம்மை தேடி உம்மை பின்பற்றி வருகிற ஜனங்கள் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி.
உம்மை தேடுகிற ஜனங்களையும் உம்மை பின்பற்றுகிற ஜனங்களையும் உம்முடைய வார்த்தையை உன்னிப்பாய் கவனித்து நடக்கிற ஜனங்களையும் ஆண்டவர் இது அறிந்திருப்பதற்காக நன்றி. அவருடைய தேவைகளை தெரிந்திருப்பதற்காக நன்றி. நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவரை உம்முடைய பரமபிதா அறிந்திருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவைகளை அறிந்தவர் நீர் மாத்திரமே. எங்களை அழைத்திருக்கிறவர், எங்களை உயர்த்துகிறவர், எங்களை வேட்டைப்படுத்துகிறவர், எங்கள் தேவைகளை தருகிறவர், எங்கள் குறைகளை எல்லாம் நீக்கி நிறைவாய் மாற்றுகிறவர் எங்கள் ஆண்டவர் இயேசு. இயேசுவானவரே, எங்களை அறிந்திருக்கிறதற்காக நன்றி. இதுகளை எங்களை தேடி பல நாட்களாய் பல ஆண்டுகளாய் உங்களை தேடி வந்திருக்கிறார் சுவாமி. இவர்கள் ஆண்டவரை இப்படியே அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே. ஆண்டவரை சோர்ந்து போகாமல் இருக்க தினப்படுத்துங்க ஆண்டவரே. எப்படி பட்டினியாக இருக்கிற ஜனங்களை அறிந்து அவருக்கு உணவு கொடுத்தது போல இவருடைய தேவைகளை அறிந்து எங்கள் ஆண்டவர் அந்த தேவைகளை கரத்திலிருந்து கொடுக்கும்படியாக நாங்கள் சேமிக்கிறோம். எதிலே குறைவு வச்சிருக்கிறார்களோ அந்த குறைகளை அழிச்சு நிறைவாய் மாற்றும்படியாய் சந்தோஷப்படுத்தும்படியாக நாங்கள் சேமிக்கிறோம். பசியும் பட்டினியாக இருந்த 4000 பேருக்கு மேலாக இருந்தவர்கள் ஆண்டவர் சோர்ந்து போயிருந்தார்கள். சாப்பிட்டு சந்தோஷப்படுத்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள், உற்சாகமாய் நடந்து வீட்டுக்கு ஓடினார்கள். உங்களை பின்பற்றி தேவனை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சி உண்டு பண்ணுகிறார்கள், ஒரு செய்தி உண்டு பண்ணுகிறார்கள். ஆண்டவரே, ஒரு இன்னும் ஆண்டவரை கட்டளை தேடுகிற அந்த தேடுகிற தேடலை அதிகப்படுத்தும்படியாக செய்கிறோம். உங்களுடைய அற்புதமான அதிசயங்களை காண வெளியே செய்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் பேர்களாய் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே. கர்த்தாவே, கர்த்தரே ஸ்தோத்திரம். என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அழைப்பின் ஐக்கியமும் அவருடைய வழிநடத்தலும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருக்கலாம். ஹல்லேலூயா.